குட் மார்னிங். வெல்கம் டு டே 3 ஆஃப் மை நவம்பர் 30 சேலஞ்ச். இன்றைக்கி வந்து நவம்பர் 3 அண்ட் மண்டே மார்னிங். நைட் லேட்டாக தான் தூங்க போனேன், பட் கரெக்டாக எழுந்திரிச்சு கிளம்பிட்டு ஒரு கப் ஆஃப் டீ குடித்தேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அண்ட் அதுக்கப்புறமா பஸ் பிடிக்க கிளம்பியாச்சு. கிளைமேட் நல்லா மழை வர மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு கிளைமேட். அண்ட் நான் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் டீ குடிச்சிட்ருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டெக்ஸ்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி என்னோடய 2 ஃப்ரெண்ட்ஸுமே வரல, நாங்கள் வந்து இன்றைக்கி லீவ் அப்படின்னு சொல்லிட்டு, நீயும் லீவ் போட்டுரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒன்று நான் கிளம்பிட்டேன், இன்னொன்று எனக்கு இன்றைக்கி லீவ் போட தோணலை. இன்றைக்கி நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட் இருந்துச்சு. லீவ் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே தனியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். ஸோ பஸ்ஸில் ஏறிட்டு படிக்கலாம் இல்லை, கிளைமேட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு பாட்டு கேட்டு தான் போயிட்டுருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா யூனிவர்சிட்டி ரீச் ஆனதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் 2 பீரியட் இருந்துச்சு. ஸோ நேற்று நைட்டு நான் அசைன்மெண்ட்டில் கொஞ்சம் பாக்கி வச்சுருந்தேன். ஸோ அது நான் வந்து ஃபர்ஸ்ட் பீரியட் எங்களுக்கு ஃப்ரீ பீரியட் தான் இருந்துச்சு. என் பெஞ்சில் என் ஃப்ரெண்ட்ஸும் இல்லாததுனால நான் மட்டும் தனியாக தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ உட்காந்து அந்த அசைன்மெண்ட் எல்லாமே முடித்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா ஒரு பீரியட் கிளாஸ் நடந்துச்சு. ஸோ அதை அட்டென்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் எங்களுக்கு லஞ்ச் ஹவர் வரும். ஸோ லஞ்ச் ஹவரில் போய் யூனிவர்சிட்டியில் ப்ரொவைட் பண்ண லஞ்ச் சாப்பிட்டுட்டு, போஸ்ட் லஞ்ச் 3 லெக்சர்ஸ் இருந்துச்சு. 3 லெக்சருமே தனியாக தான் உட்காந்துட்டு இருந்தேன். 3 லெக்சருமே நான் அட்டென்ட் பண்ணி முடிச்சுட்டு அண்ட் தென் வீட்டுக்கு வரும்போது நல்ல மழை, பஸ்ஸுக்கு வரும்போதே லைட்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. லேட்டாக தான் வந்து பஸ்ஸு பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு இந்த கிளைமேட்டுக்கு நல்ல தலைவலி. நம்ம இன்றைக்கி படிக்க வேண்டாம் தூங்கிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் நாளைக்கு இன்னொரு அசைன்மெண்ட் இருந்துச்சு. நாளைக்கு மிட் நைட் வரைக்கும் அதுக்கு வந்து நான் சப்மிட் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. பட் நாளைக்கு வரைக்கும் நான் அதை வச்சுருக்க வேண்டாம், அதை நம்ம வந்து பேக்லாகாக வச்சுருக்க வேண்டாம். அண்ட் மோரோவர் நாளைக்கு மேம் அதை சைன் பண்ணணும், அசைன்மெண்ட் கொடுங்க, நீங்கள் சைன் பண்ணதுக்கப்புறமா அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அதை எழுதி முடிச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தேன் வந்த உடனே. அண்ட் அதுக்கப்புறமா உட்காந்து அசைன்மெண்ட் எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அசைன்மெண்ட் வந்து ரொம்ப லேட் நைட் வரைக்கும் எழுதிட்டு இருந்தேன். அண்ட் அதை எழுதி முடிச்சுட்டு அதை அப்படியே டேபிள் மேலே வச்சுட்டு எடுத்துலாம் வைக்கல. எடுத்து வைக்கிறதுலாம் மார்னிங் வச்சுக்கலாம், முடிச்சுட்டோமா அப்படின்னு சொல்லி அதை முடிச்சுட்டு டே 3யும் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு டிக்கெல்லாம் போட்டுட்டு அண்ட் தென் நிலா அழகாக இருந்துச்சு. ஸோ அதை ஒரு குட்டி கிளிப் எடுத்துகிட்டு போய் படுத்து தூங்கிட்டேன். நான் எடிட்டிங் அது இதுன்னு எதுவுமே பண்ணல. நான் அந்த அசைன்மெண்ட் எழுதி முடிச்சுட்டு அப்படியே வச்சுட்டு போய் படுத்து தூங்கினவ தான் தலைவலியில். ஸோ அதோட இந்த டே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டேயில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.